சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், இன்னைக்கு நாம புது அவ்யக்த முரளி பார்க்க போறோம். 6/8/1970 முரளி. ஸோ இதுக்கு முன்னாடி முரளி செம பவர்ஃபுல் முரளி. ஆஹ் அந்த பழைய சமஸ்காரத்தை ஒரு செகண்ட்ல அழிக்க சொல்றாரு. ஆக்சுவலா அதே சாக்கார முரளியில வரதானமா வருது. ரெண்டும் ஒன்னா கோயின்சைட் ஆகுது. எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் பாபா குழந்தைங்க மூலமாவோ அல்லது அஞ்ஞானிகள் மூலம் வந்தாலும் சுபபாவனை வைக்கிறத விடாதீங்க அப்படின்னு அதுல வந்துச்சு. ஸோ இந்த முரளியில சொன்னது அது எப்படி சாத்தியம்னா, பாபாவை தவிர எதையுமே நீங்க பார்க்க கூடாது. அவங்க வருவாங்க, பட் உங்க கண்ணுக்கு அது தெரியக்கூடாது. நான் பாபாவை வெளிப்படுத்துறேன், அவ்வளவுதான் என்னுடைய இது. அதான் உள்நோக்கு முகம். நான் பாபா வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்னா அவங்க பண்றதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணல. பாபா சுபபாவனை வைக்க சொல்லி இருக்கிறார். மாறுவாங்க. இது அந்தந்த நேரத்துல தான் மாறுவாங்க. ஆனா கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் பலனை கொடுக்கும். ஏன்னா நாடகத்துல அது பதிவாகி இருக்குன்ற. இதுக்கு மேல என்ன வேணும்? சீக்ரெட்டே சொல்லிட்டாரு. இதுதான் கிளைமேக்ஸ் சென்டர். இதுதான் விஷயமே. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பாபா எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது வருது இல்லையா? நமக்கு அந்த டாபிக் போடுறதும் சரி எல்லாமே வருது கரெக்டா. ஏன்னா அவங்களெல்லாம் கவர் பண்ணணும். கண்டிப்பா. நம்ம இந்த எண்ணம் தான் வைக்கிறோம். அதுக்குதான் நம்ம கோயில் கட்டுறாங்க. நம்ம எண்ணம் வைக்கிறது அவங்களுக்கு பாபா இன்னைக்கு முரளியில சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுக்குறீங்க, உயிர் பிச்சை கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த உயிரோட ஆயுள் முடியுது, இந்த கல்பத்தோட முடியுது. நீங்க வைக்கிற சுபபாவனை தான் அதுக்கு மறுபடியும் ஆயுள் கொடுக்குது. அப்ப இறந்தவங்களை எழுப்புறாங்கன்றது இதுவும் தான். நம்மள நம்மள முயற்சி பண்ண சொல்றாரு. அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, நாம பலகீனமானவர்கள், இயேசு விட்டா நமக்கு வழி கிடையாது. அப்ப அது நாம தான். அந்த இயேசுன்றது நாம தான். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை புடிச்சுக்குவாங்க, அம்மனை புடிச்சுக்குவாங்க, கிருஷ்ணரை புடிச்சுக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? காப்பாற்ற வேண்டியதே நாம தான். எதுக்காக கோயில்ல போய் காப்பாத்துன்னு எதுக்காக வேண்டுறாங்க? அப்ப நம்ம அது பாட்டுக்கு கண்டுக்காம விட்டா யாருதான் சொல்றது? முக்தி அடையறதுக்கு வழிகாட்டணும். கரெக்ட். அப்ப நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது. அப்ப 24 மணி நேரமும் அந்த சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த சேவை இல்லாத நேரமே இருக்கக்கூடாது. அதனாலதான் மனசா சேவை தான் நம்பர் 1 பாபா சொல்றாரு. மைண்ட்ல அதுக்கு எந்த தடையும் கிடையாது. மரணப்படுக்கையில இருந்தாலும் அதை பண்ண முடியுமே இல்லையா? அததான் அங்க இயேசு சிலுவையில இருக்கும்போது ஒரு மனசா சேவை பண்றாரு அங்க. ஆக்சுவலா சிலுவையில குத்துறோன்னா அவங்களே மன்னிச்சிடுங்கன்னும் போது என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை கொடுங்க, மறுபடியும் வரட்டும் வாய்ப்பு அப்படின்ட்டு. சூப்பர். சரி, இன்னைக்கு 6/8/1970 முரளி, புது முரளி. தலைப்பு பந்தனமற்ற ஆத்மாவின் அடையாளம். சோ அதை படிங்க. இப்பொழுது அவ்வியக்த நிலையில் நிலைத்திருந்து வியக்தமான உடலை ஆதாரமாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி ஏதாவது ஸ்தூலமான இடத்தில் நுழைகிறீர்களோ அதே போல் இந்த ஸ்தூலமான உடலில் பிரவேசமாகி இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த அனுபவம் ஆகுகிறதா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது பிரவேசம் நுழைவதாவது மற்றும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விலகி விடுவது, அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு நொடியில் தாரணை செய்வது மற்றும் ஒரு நொடியில் விட்டு விடுவது என்று இந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதா? எப்படி மற்ற ஸ்தூல பொருட்களை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது எடுக்கிறீர்கள், மேலும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விட முடிகிறது இல்லையா? அதே போல இந்த தேக உணர்வையும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி விடுவது, இந்த பயிற்சி எப்படி மற்ற ஸ்தூலமான பொருட்கள் விஷயத்தில் சுலபமாக இருக்கிறதோ அதே போல அவ்வளவு சுலபமாக இருக்கிறதா? படைப்பவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது படைப்பின் ஆதாரத்தை எடுத்துக் கொள்வது, மேலும் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது படைப்பின் ஆதாரத்தை விட்டு விடுவது, அந்த மாதிரி படைப்பவராக ஆகியிருக்கிறீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விலகி இருப்பவராக, எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது அன்பானவராக ஆகிவிடுவது, அந்த மாதிரி பந்தன் முக்த் தலைகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுகிறீர்களா? இந்த உடலின் பந்தனமும் இருக்கிறது,
உடல் தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போடுகிறது. ஒருவேளை உடல் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்றால், இந்த உடல் பந்தனத்தை ஏற்படுத்தாது. ஆனால் காரியம் செய்வதற்கான ஆதாரம் என்று புரிந்து, ஆதாரத்தை எப்பொழுது விரும்புகிறீர்களோ, அப்பொழுது எடுத்துக்கொள்ள முடியும் என்ற மாதிரியான பயிற்சி நடந்து கொண்டே இருக்கிறதா? உடல் உணர்வை விடுவது மற்றும் அதிலிருந்து விலகுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? 1 வினாடி எடுக்கிறதா? எப்பொழுதும் 1 வினாடி எடுக்கப்படுகிறதா? அல்லது சில நேரம் அதிகமாகவும், சில நேரம் குறைவாகவும் இருக்கிறதா? சில நேரம் ஒரு மாதிரியும், சில நேரம் வேறு மாதிரியும் இதிலிருந்து இன்னும் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபடவில்லை என்று நிரூபணம் ஆகிறது. எவ்வளவு பந்தன முக்தாக இருக்கிறாரோ, அந்த அளவே யோக யுக்தாக இருப்பர். மேலும் எவ்வளவு யோக யுக்தாக இருப்பாரோ, அந்த அளவே ஜீவன் முக்தியில் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி பிராப்தியாகிறது. சூப்பர், சூப்பர். அது அடுத்த லைனும் படிங்க. கன்டினியூஸ் வருது. ஒருவேளை பந்தன் முக்தி இல்லை என்றால் யோக யுக்தும் இல்லை. அவரை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியுமா? உடலின் சம்பந்தம் மற்றும் உடலின் பொருட்கள் மேல் உள்ள பற்றுதலை நீக்குவது சுலபம். ஆனால் உடலின் பற்றுதலிருந்து விடுபடுவது கடினமான காரியமாகும். இப்பொழுது எந்த பந்தனம் இன்னும் இருக்கிறது? இதே இந்த சரி, உடலின் பற்றுதலிருந்து விட வேண்டும். மற்றது அப்புறம் பார்ப்பீங்க சிஸ்டர். சூப்பரா வருது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் மாத்துற மாதிரி உடம்ப விடுறதும், உடம்ப எடுக்கிறதும் இருக்கணும்ன்றாரு. இல்ல அதுக்கு தான் பாபா சொல்லுவாரு, ட்ரெஸ் டைட்டா இருந்துச்சுன்னா டக்குன்னு கழட்ட முடியாது. லூஸா இருந்தா ஈஸியா கழட்டிடலாம். அந்த மாதிரி இந்த தேக உணர்வு வந்து லூஸா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம முந்திரி கொட்டை சொல்லும் ஆன்மீக ரகசியம்னு ஒரு ஜெனரல் வீடியோ போட்டிருந்தோம். அது வெளியிலே இருக்கும் அந்த முந்திரி கொட்டை. டக்குன்னு அந்த மாதிரி ஆத்மா வெளியிலே இருக்கணும். அதாவது புத்தியினால. அது உள்ளதான் இருக்குது. பட் புத்தியினால நம்ம வெளியிலே இருக்கிறோன்ற உணர்வுல இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இங்க பாபா என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி வெளியில தான் இருக்கிறேன். அவ்யக்த ஸ்திதியில தான் இருக்கிறேன். அந்த அவ்யக்த ஸ்திதியில நிலைச்சிருந்து இந்த உடம்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன்னு அனுபவம் செய்றீங்களான்றாரு. ஸோ இது என்ன ஞாபகம் வருதுன்னா, அம்மா சரீரத்தை விட்டுட்டாங்க. விட்ட உடனே பாபா என்ன பண்றாரு, மம்மாவுக்கு நீ உடம்புல இருந்துட்டு வெளியில வர்ற பயிற்சி பண்ணல. இப்ப உண்மையிலே வெளியில வந்துட்ட. இப்ப உள்ள போய் பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு அனுப்புறாரு. அப்ப உள்ளேயும் போறாங்க. போகும்போது ஒண்ணும் கை கால் எதையும் அசைக்க முடியல. அதுக்குள்ள அது விரைச்சிடுச்சு. அப்படிதான் நமக்கு அனுபவம் ஆகணும்ன்றாரு. வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறேன். அப்படி அனுபவம் ஆகணும். இல்ல இறந்து உள்ள வந்திருக்கிறன்ற மாதிரி அனுபவம் ஆகணும். எவ்வளவு சூப்பரான இது இல்ல. அப்ப அதை நம்ம சிந்திக்க சிந்திக்க தான் அது தெரியும். அது எப்படி இருக்கும் இல்ல. இன்னொன்னு அது என் உடம்பே கிடையாது. இன்னொருத்தர் உடம்புல பிரவேசம் ஆயிருக்கிறேன்னு நினைச்சா இன்னும் சூப்பர். அப்ப இந்த உடம்புக்கே நான் விருந்தாளி தான். அந்த ஒரு ஃபேமஸான கதை இருக்குது இல்லையா? எருமாடு மேய்க்கிறவன் உடம்புக்குள்ள யாரோ ஒரு சித்தர் போனாருன்ட்டு. கரெக்ட். அந்த மாதிரி அனுபவம் ஆகணும். எப்படி ஒரு ஸ்தூலமான ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்களோ, அந்த மாதிரி இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அது ஒரு ஸ்தூலமான ஒரு இடத்துக்குள்ள வந்த மாதிரி, ஸ்தூலமான உடம்புக்குள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உணர்வு வரணும்ன்றாரு. ஏன்னா நான் ஸ்தூலமானவன் கிடையாது. நான் இங்க இந்த காரியத்தை செய்யறேன். அந்த மாதிரி அப்ப அந்த உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கிறதுனா என்னன்னு புரிய வைக்கிறார். சும்மா விடுபட்டு இருங்கன்னா என்ன, அது என்ன அப்படின்னு ஆழமா சொல்றார். சோ எப்ப வேணுமோ அப்ப பிரவேசம் செய்ய முடியணும். எப்ப வேணுமோ அப்ப நீங்க வெளியில வரவும் முடியணும். அப்பதான் நீங்க அதுல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப உடம்புல இருந்து நான் விடுபட்ட ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும்ன்ற சொல்றாரு. அதான் ஆத்ம உணர்வு. அப்ப விடுபடணும்ல, விடுபட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப விடுபடணும்லன்றார். அந்த உடல்ல இருக்கிற உணர்வே இருக்கக்கூடாதுன்றார். அந்த உடல் உணர்வுல இருக்கும்போதுதான் அந்த உடலுடைய ஜாதி, மதம்,
குடும்பம் இதெல்லாம் வந்து அதனால பற்று, அதனால ஒரு அநீதி இழைக்கப்படும்போது கோபம், உலக யுத்தம் எல்லாமே அதனால தானே நடக்குது. நான் இதுல ஆமா. இருந்தே வெளியில வந்துட்டேன்னும்போது, அப்பதான் நம்ம சாட்சியா பார்ப்போம். ஸோ இதோடைய நினைவு தான் வந்து அந்த திருநங்கைகளுடைய கடவுள் கூத்தாண்டவர் அவருக்கு அரவான். அரவான வந்து ம். அரவான பலி குடுப்பாங்க. அ அப்ப அவருடைய ஆசை என்னன்னா, யுத்தம் ஃபுல்லா பார்க்கணும். அப்ப வந்து ம். அவருடைய கழுத்த மட்டும் வெட்டி, ஒரு குச்சியில நட்டு, மலை கம்பம் மேல. உச்சியில நட்டு வச்சுடுறாங்க. ம். ஸோ ஏன் அப்டின்னா, இப்ப உடம்பு கிடையாது. என்ன பண்ண முடியும்? பார்க்க தான் முடியும். ம். அப்படிதான் இருக்க சொல்றேன். ம். அப்ப உடம்பு சாட்சியாகி ஆ ஒண்ணும் ஆமா. அதாவது எப்பவுமே ம். இவனும் என்னுடையவன் கிடையாது, அவனும் என்னுடையவன் கிடையாது. ஏன்னா எனக்கு உடம்பே கிடையாது. ம். உடம்பு ம். என்னுடையதுன்னும் பொழுது தானே அந்த உடம்பு மூலமா சில அடையாளம் வருது. உடம்பே இல்லையே! ம். அப்ப கடவுள் மாதிரி இல்ல. கடவுளுக்கும் உடம்பு ம். கிடையாது, ஆமா. எனக்கும் உடம்பு கிடையாது. அப்ப எனக்கு எந்த பக்கமும் கிடையாது. என்னடா என் குழந்தைங்க அடிச்சுக்குதுன்றது தான் அப்பா, அம்மாவுக்கு இருக்கும். ஏன்னா 2ம் குழந்தை. ம். அந்த மாரி இருக்கணுன்றது. அதுக்கு தான் எப்ப விரும்புறீங்களோ பிரவேசமாகணும், எப்ப விரும்புறீங்களோ உடம்புல இருந்து விடுபடணும். அப்படி அனுபவம் ஆகுதா? ஒரு வினாடியில உடம்பு எடுக்கணும். ஒரு வினாடி தான் டக்குனு வெளிலயும் வந்துடணும். இந்த மிலிட்டரியில, ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்களே, ஸ்டாண்ட் இட் இஸ் அட்டென்ஷன் சொன்ன அந்த செகண்ட் டக்குன்னு நிக்கிறாங்களே, அந்த மாரி உடம்ப விட்டு வெளில வா ம். டக்குனு வந்துடணும். உள்ள போ டக்குனு போயிடணும். அப்படி இருக்கணும். அந்த பயிற்சி இருக்குதான்றேன். இது செம சூப்பர் பயிற்சி இல்லையா? ஆக்சுவலா இந்த ஹடயோகத்துல வந்து உடம்ப விட்டு வெளியில வர பயிற்சி ஒண்ணு குடுப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் வேகமா இப்டி ம். கைய அடிக்கும்போது, ஆத்மா வெளில வருமாம். அவங்க உடம்பே பார்க்குமாம். ஓகே. அது கொஞ்சம் அப்டி வேகமா ம். பண்ணும்போது அப்டி ஆகுமாம். ஆ ம். ம். அது வந்து நம்ம புத்தியினாலே இத பண்ணணும். அது நிஜமாகவே ஆத்மா ம். வந்துட்டு அப்டி போகும் போல இருக்குது. பட் இங்க புத்தியினால ம். நம்ம டக் டக்குன்னு வெளில வரணும். அதான் ஸ்டாண்டிட்டிஸ் அட்டென்ஷன் ம். தான். ஆ சோ அதான் ஸ்தூல பொருள எப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, இப்போ ஒரு காஃபி கப்ப எடுக்கணும்னா எடுக்குறீங்க. வேண்டான்னா அப்டி எட்ட வைக்கிறீங்க. ம். அந்த ம். மாதிரி இந்த உடம்பு உணர்வு இருக்கணுன்றாரு. இல்லையா? உடல் மூலமா ஒரு காரியம் செய்யும்போது உடல் உணர்வுக்கு வாங்க. இல்லையா, ம். டக்குனு ஆத்மாபிமானி ஆகிடணும். அந்த அளவுக்கு பழைய அந்த படத்துலலாம் ம். ஆமா. இந்த மனசாட்சின்னு ஒண்ணு டக்குன்னு தனியா வெளியில போயிட்டு, உருவத்திலே இருக்கும். மனசாட்சின்னு ஒண்ணு பேசும் பாருங்க. "நீ இப்படி செய்யலாமா?" அப்படின்னு கேட்கும். ம். "ஏன் நான் என்ன ம். தப்பு பண்ணேன்?" அப்படிம்பேன். அதே மாரி மனசுல நம்ம பேசிட்டு அத வெளியில விலக்கி இருந்து பார்த்து சொல்றது தான். அதுதான் ம். மனசாட்சி, மனசாட்சின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டு. ஓ! சாட்சியா இருந்து பாக்குது. சூப்பர். சாட்சியா இருந்து பார்க்கிறது. ம். அதான் மனசு. கரெக்ட்டு. ஆ அந்த மாரி இந்த தேக உணர்வையும் விட்டுட்டு ஆத்மாபிமானி ஆகணும். தேக உணர்வுக்கு வர்றது, டக்குனு ஆத்ம உணர்வுக்கு வர்றது. அந்த அளவுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப சரளமா இருக்கணுன்றாரு. ஏன்னா நீங்க ம். படைப்பவர் இல்லையா? எப்ப வேணாலும் படைப்பின் ஆதாரத்த எடுக்கணும். எப்ப வேணாலும் அத விட்டு விடுபடணும். ஏன்னா, ம். அதன் ஆதாரத்துல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க முடிவு பண்ணணும். அத எடுக்கணுமா? வேண்டாமான்ட்டு. அது முடிவு ம். பண்ணக்கூடாது. அப்பதான் நீங்க படைப்பவர். இல்லையா? மாஸ்டர் படைப்பவர். ஏன்னா சிவபாபா வந்து எப்ப பிரம்மா பாபா உடம்புக்குள்ள வருவாருன்ட்டு பிரம்மா முடிவு பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரியவே தெரியாது எப்ப வருவாருன்ட்டு. ம். டக்குன்னு ம். வராரு, டக்குன்னு போறாரு. அப்படி இருக்கணும். ம். அந்த மாரி படைப்பவர் ஆகிட்டீங்களா? எப்ப வேணும்னாலும் விடுபட்டு இருக்கிறது. எப்ப வேணும்னாலும் அன்பானவராகவும் ஆகணும். விலகியும் இருக்கணும், அன்பானவராகவும் இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? இதுக்கு வந்து சிறந்த உதாரணமா மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தர காட்டுவான். குசேலர். அப்ப அந்த குருகுல கல்வி முடியுது. கடைசி நாள். எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ! எப்படி எல்லாம் பிரிஞ்சு போறோம் அப்டின்ட்டு. குசேலனும் அழுதுட்டு இருப்பான். கிருஷ்ணர் அழகா ம். ரஜினி மாரி இடுப்புல கை வச்சுட்டு ஜாலியா நின்னுட்டு இருப்பாரு. "என்ன கிருஷ்ணா எப்படா ம். இந்த டைம் வரும்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்கிற? உனக்கெல்லாம் வருத்தமே இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுதான். அன்பாவும் இருக்கிறோம்,
டக்குன்னு விடுபட்டும் இருக்கிறோம். விலகி உண்மையிலே இத காட்டுறதுக்காக தான் அந்த ராதாவ வந்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லன்னு காட்டுறது. அந்த எண்ணம் கூட அவருக்கு வரலன்னு காட்டுறது. சோ அங்க அங்க அந்த மெசேஜ் அதுதான். அதனால அவர் கட்டுப்படல. அன்பா இருந்தாரு. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நினைவு வாட்டுறது இதெல்லாம் இவங்களுடைய கற்பனையா சேர்த்து இப்ப ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கதையிலுமே அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே மாட்டார். சோ அதுதான் சொல்றாரு. எப்ப வேணுமோ அப்ப அன்பானவரா ஆகிடணும். டக்குன்னு விலகிடணும். அவ்வளவுதான். அரசியல் தலைவர்கள்லாம் அப்படித்தானே இல்லையா? ஆ வெவ்வேறு நாட்டு தலைவர்கள கை குலுக்குவாங்க, கட்டி பிடிப்பாங்க. பட் ஒத்து வரலன்னா அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இவங்க கை குலுக்கிட்டாங்கன்றதுக்காகலாம் போய் கையெழுத்து போட்டுற மாட்டாங்க எல்லாத்துக்கும். இல்லையா? ம். சோ அது மாரி இந்த தேகம் கூட ஒரு பந்தனம் தான். அது உங்கள கட்டி போடுது. ஒருவேள தேக பந்தனத்திலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா, இந்த தேக பந்தனத்துல ஆத்மா மாட்டிக்காதுன்றார். சோ அதிலிருந்து நீங்க விடுபட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, உயிர் போயிட்டு திரும்ப வந்துரக்கூடாதுன்றதுக்காக தான் மூக்கு அதெல்லாம் அடைக்கிறாங்கன்னுவாங்க. ஆ. ஆனா அது பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். அதுதான் மெசேஜ் அங்க. அப்ப அது மாட்ட வைக்காது. அப்ப அது அந்த ஒரு போதை இருக்கணும். இந்த உடம்பே எனக்கு அடிமை. நான் நெனைச்சா அத யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா அத யூஸ் பண்ண மாட்டேன். இல்லையா? காரியம் செய்யறதுக்கு அத ஆதாரமா எடுக்கிறேன். அவ்வளவுதான். அதுவும் நான் எப்ப யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ அப்ப. மத்த நேரம்லாம் அதுலருந்து நான் விலகி தான் இருக்கிறேன். ஆக்சுவலா இறக்கும்போது அழகா பண்றாங்கல்ல. தலைமாட்டுல விளக்கு ஏத்துறாங்க. உடம்பு இங்க இருக்கு. ஆத்மா வெளியில இருக்கு. வெளியில இருக்குது. கரெக்ட். அப்படிதான் இருக்கணும். எப்பவுமே. ஆனா அங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க சூப்பரா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அப்ப தேவைப்படும்போது நான் உடம்பு எடுப்பேன். இல்ல நான் வெளியில இருக்கிறேன். இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? இதுதான் அந்த பந்தனத்திலிருந்து விடுபடுறது. சோ தேக உணர்வ விடுறது அப்படின்னா, ஒரு வினாடியில விடணும். அதுக்கு பேரு தான் விடுறது. எப்பவுமே ஒரு வினாடியில டக்குன்னு வெளில வர முடியுதா? அல்லது சில சமயம், இல்ல ரொம்ப நீங்க ஒரு வொர்க்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட பண்ணீங்கன்னா, அந்த விஷயத்தோட ஞாபகமே வந்துகிட்டு இருக்கும். அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ டிராஃபிக் கண்ட்ரோல். இதோடைய நினைவு முஸ்லிம்கள் 5 வேள தொழுகை. எந்த வொர்க்கா இருந்தாலும் போட்டுட்டு போய் தொழுகை பண்றாங்க. ஆனா அவங்க அத விடுபடுறது தெரியாது. பட் ஏதோ அட்லீஸ்ட் அங்க போய் ஸ்தூலமா செய்றாங்க. இருந்துர்றாங்க. ம். சோ அதனால சில சமயம் டக்குன்னு கனெக்ட் ஆகுது. சில சமயம் கனெக்ட் ஆகல. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பந்தனத்துல இருந்தும் இன்னும் விடுபடலன்னு நிரூபணம் ஆகுது. அப்ப டிராஃபிக் கண்ட்ரோல்ன்றது செக் பண்றோம். நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? காலையில பண்ணும்போது டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? அடுத்தது ஒரு 5 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குது? தெரியும். அத வச்சு தான் பாபா சொல்றாரு. மதிய நேரம் சரியில்ல, நைட் நேரம் சரியில்ல. அப்ப அது க கனெக்ட் ஆக டைம் எடுக்குது. 12 மணிக்கு. ம். அதனால எந்த அளவுக்கு பந்தனத்திலிருந்து விடுபடுவீங்களோ, அந்த அளவுக்கு யோக யுக்தாகவும் இருப்பீங்கன்றார். இல்லையா? மத்ததுல இருந்து விடுபட்டு இருந்தா புத்தி ஈஸியா பாபா கிட்ட போயிடும். பாபா கிட்ட போகாம தடுக்கிறதே என்னது? வேற எதுலயோ புத்தி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தடுக்குது. பாபாவ நினைக்கிறோம். வேற யாரோ ஞாபகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட புத்தி மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு தான் சொல்றாரு. எந்த அளவுக்கு பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு யோகத்துல இருப்பீங்க. ஆக்சுவலா பாபாவுக்கு ரொம்ப பிடித்தவர்களே எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறவங்க தான். ஏன்னா அப்பதான் பாபாவோட இருக்க முடியும். அத் ம். அது சமீபமா சொல்லியிருக்கிறார். சோ அடுத்தது எந்த அளவுக்கு பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு யோகத்துல இருக்க முடியும். எந்த அளவுக்கு யோகத்துல இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சொர்க்கத்துல ஜீவன் முக்தி நிலையில உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்ப இங்க தடையா வர்றது என்ன? பந்தனம் தான்.
அந்த பந்தனம் விடுபடலைன்னா யோகயுக்தாகவும் இருக்க முடியாது. அங்க உயர்ந்த பதவியும் கிடைக்காது. அவங்கள மாஸ்டர் சர்வசக்திவான்னும் சொல்ல முடியாது. இதுல எல்லாத்துல இருந்தும் விடுபடுறதுக்கான சக்தி தான் அங்க சக்தியே. மாஸ்டர் சர்வசக்திவான் எதுலயும் மாட்டாம பாபா வராருல்ல. வராரு, குழந்தைங்கள பார்க்குறாரு. 5000 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன்னு தெரியுது. டக்குன்னு போயிடுறாரு. ஐயோ! என் குழந்தைங்கள விட்டு போக மனசு வரலையே, அதெல்லாம் அவர் சொல்லல. டக்குன்னு போயிடுறாரு. அதனால தான் அவர் சர்வசக்திவான். அப்படி இருந்தா தான் நீங்களும் மாஸ்டர் சர்வசக்திவான். ஸோ மத்தத வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். சூப்பரா இருக்குது முரளி. செம பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ இதையே அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.